திமுக காங்கிரஸோட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள், ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் தர முடியாது அப்படின்ற இடத்துல திமுக நிற்கிறாங்க. தாவேகாவோட பேக் சேனல்ல நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்படி போயிட்டு இருக்கு. தாவேகாவோட பேசிட்டு இருக்காங்க. இந்த டீம் இங்க பேசிட்டு இருக்கு. அபிஷியலா அன்அபிஷியலா நெகோசியேஷன் நடத்திட்டு இருக்காங்க. டெல்லியில இருந்து வந்த ஆட்கள். இதுதான் எனக்கு கிடைச்ச தகவல். இப்போ தாவேகா திமுக தருவதை விட காங்கிரஸ் விரும்புகிற சீட்டை கொடுக்கறதும், ஆட்சியில் அதிகாரம், அமைச்சரவையில் பங்கு, ஈவன் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்குறோன்ற அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. அது முடியுமா? அது இதை பொறுத்து இருக்கு. இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு திமுகவும் மோரார்லெஸ் அக்ரி. இப்ப வெளியே சொல்ல வேணாம், பின்னால சொல்லலாம், காம்ப்ரமைஸ். அதுல அவங்க காங்கிரஸும் ஓகே ஆயிட்டாங்க. ஆனா நம்பர் ஆஃப் சீட்ஸ் பட் என்ன பொறுத்தவரையில டிஎம்கே இஸ் இல் அஃபோர்ட் டு லீவ் காங்கிரஸ். காங்கிரஸுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனா திமுகவுக்கு ஆட்சியே போயிடும். தனியா இருக்கிறத விட ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ், அதுவும் ஐடியாலஜிக்கலாக ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கு, கரெக்டாக இருக்கு, அஃபினிட்டி இருக்கு. அப்போ அவங்க காங்கிரஸ் கட்சி தான் இது வரைக்கும் பிஜேபியோட சமரசம் செய்யாத, கை குலுக்காத ஒரே கட்சி இந்தியாவில். மற்ற இந்த எல்லா கட்சியும் அதே மாதிரி தான் தாவேகா அதே ஐடியாலஜியோட தான் இருக்குது. ஆமாம், ரெண்டு பேரும் சேர்றதுல என்ன தப்பு? ஏங்க நீங்கள் நேற்று வரைக்கும் திட்டிட்டு இருந்த பிரேமலதாவை சேர்த்து போட்டுக்குவீங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸோட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள், ஒரு பக்கம் காங்கிரஸ் எங்களுக்கு இவ்வளோ தொகுதிகள் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் இப்போ பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் 21 தொகுதி வரைக்கும் நாங்கள் லாக் பண்ணி தரோம், ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் தர முடியாது அப்படின்ற இடத்துல திமுக நிற்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு குழப்பத்திலே இருக்காங்களா, இல்லை ரொம்ப தெளிவாக முடிவு எடுத்துட்டு தாவேகா ஒரு காட்சி பொருளாக வச்சுக்கிட்டு நம்ம சீட்டை அதிகமாக கேட்போம்னு நினைக்கிறாங்களா? இல்லைங்க, அதாவது தாவேகாவோட பேக் சேனல்ல நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. தாவேகா இப்படி போயிட்டு இருக்கு. தாவேகாவோட பேசிட்டு இருக்காங்க. இந்த டீம் இங்க பேசிட்டு இருக்கு. அபிஷியலா அன்அபிஷியலா நெகோசியேஷன் நடத்திட்டு இருக்காங்க. டெல்லியில இருந்து வந்த ஆட்கள். இதுதான் எனக்கு கிடைச்ச தகவல். இப்போ தாவேகா திமுக தருவதை விட காங்கிரஸ் விரும்புகிற சீட்டை கொடுக்கறதும், ஆட்சியில் அதிகாரம், அமைச்சரவையில் பங்கு, ஈவன் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்குறோன்ற அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. அது முடியுமா? அது இதை பொறுத்து இருக்கு. இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும்னு ஒரு படத்தில் வசனம் வரும். அது மாதிரி திமுக கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையினுடைய போக்கு, அதில் என்னெல்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான். ஆனால் ஒன்று, பழைய காங்கிரஸ் இல்லை, திமுக பார்த்த பழைய காங்கிரஸ் இல்லை, கொடுத்ததை வாங்கி கொண்டு பேசாமல் போன காங்கிரஸ் இல்லை. அந்த காங்கிரஸ் இப்போ இருக்குது. அது ஒரு செல்வ பெருந்தகை சிதம்பரம் மாதிரி 1 2 3 பேர். ஆனால் மெஜாரிட்டி காங்கிரஸ் இன் தமிழ்நாடு அண்ட் நேஷ்னல் லெவல் அவங்க தெளிவாக இருக்காங்க. எனப் இஸ் எனப். 58 வருஷம் நம்ம பதவி இல்லாமல் இருந்துட்டோம். பல ஆண்டு காலம் பல்லுக்கு தூக்கியாச்சு, போதும். இனி உள்ளாட்சி தேர்தல், கட்சி வளரணும்னா மேயர்கள், உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து, அசம்பிளியில் இத்தனை சீட்டு, ஆட்சியில் பங்குன்றது அவங்க தெளிவாக இருக்காங்க. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஆட்சியில் பங்கை அவங்க கைவிடலை. ஓகே, அது இன்னும் அவங்க தெளிவாக இருக்காங்க. அதில் தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். ஆனால் என்ன காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னா, இப்போ நேற்று கனிமொழி போனாங்க, பார்த்தாங்களான்னு தெரியல. முதல்ல ஒரு வாட்டி ராகுல் காந்தி போய் பார்த்தாங்க இல்லையா? அப்போ ராகுல் காந்தி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு. இதில் நாங்கள் கேட்குறத ஒத்துக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னு. அப்போ கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை தேர்தலுக்கு பின்னால் பேசலாம், ஓப்பனாக வச்சுக்கலாம், நாங்கள் இப்போ இல்லைன்னா சொல்ல, ஆனால் உங்கள் ஆட்கள் ஓப்பனாக இப்படி போட்டு அடிக்கிறதால அது அலையன்ஸுடைய வெற்றி வாய்ப்பை குறைக்கிறது. ஆமாம், அதனால் தேர்தலுக்கு பிறகு இதை நாங்கள் பேசலாம், ஓப்பனாக வச்சுக்கலாம் அப்படின்ற காம்ப்ரமைஸுக்கு காங்கிரஸ் ஒத்துக்குச்சு. அதனால தான் மற்றவங்கெல்லாம் இனிமேல் இப்போ பேசுறதில்ல பாருங்க, அந்த சப்ஜெக்டை பேசுறதில்ல. அதே போல்
சோனியா காந்தியுடைய சீல்டு கவரை கொண்டு வந்து ஸ்டாலின் கிட்ட வேணுகோபால் கொடுத்தார் இல்லையா, அதில் என்ன கண்டென்ட் இருந்ததுன்னா இப்போ லீக் ஆகிருக்கு. அதுலேயும் இதான் சொல்லியிருக்காங்க, அதாவது நீங்கள் கேட்டுக்கொள்வதால் உங்கள் கன்சர்னை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், தேர்தலுக்கு முன்னால் அதெல்லாம் பேசினா பாதிப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஓகே. ஆனால் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு இன்றும் நாளையும் ஒரே நிலைப்பாடு தான், அதிகாரத்தில் பங்கு பேசணும், தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அதை வற்புறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று இல்லை 2 ராஜ்யசபா மெம்பர், அதே போல் 35 40க்குள்ளே ஃப்ளெக்சிபிளாக கேட்குறாங்க. ஏன் அந்த 35னா, ராஜ்யசபா ஒன்று எலெக்ட் ஆகணும்னா 34 எம்எல்ஏ தேவை. ஓகே, ஒரு ராஜ்யசபா மெம்பரை கூட தமிழ்நாட்டிலேருந்து எலெக்ட் பண்ண தன் கட்சியால் முடியாது, திமுக உதவியோடு தான் வரணும்னா அந்த நிலைமை வேண்டான்றதுக்காக தான் அவங்க 35க்கு கீழே போக மாட்டாங்க. இவங்க திமுகவில் 28க்கு மேலே போக மாட்டாங்க. இந்த கேப் பிரிட்ஜி ஆகுதா ஆகலையான்றதான் பிரச்சனை. இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு திமுகவும் மோரார்லெஸ் அக்ரிட், இப்போ வெளியே சொல்ல வேணாம், பின்னால் சொல்லலாம் காம்ப்ரமைஸ். அதில் அவங்களும் காங்கிரஸும் ஓகே ஆகிட்டாங்க. ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ராஜ்யசபா கூட 2க்கு 1னா கூட ஒத்துக்குவாங்க. இப்போ அது கூட மார்ச் 2ஆம் தேதி தேர்தல் நடக்கணும், நாமினேஷன் அநேகமாக இன்னொரு 1 or 2 டேஸில் பண்ணி ஆகணும். அப்பவும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ ராஜ்யசபா இவங்ககிட்ட வாங்கிட்டு அடுத்த நாள் அங்கே போக முடியுமா? முடியாது, வாய்ப்பு இல்லை. அதனால் எல்லாம் இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். பட் என்னை பொறுத்தவரையில் டிஎம்கே இஸ் இல் அஃபோர்ட் டு லீவ் காங்கிரஸ். காங்கிரஸுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 18 எம்எல்ஏ இருக்குது, அடுத்தது 4 எம்எல்ஏ ஆகலாம், இல்லை 25 எம்எல்ஏ ஆகலாம், அவ்வளோதான். தெர் இஸ் நோ பேசிக் டிஃபரன்ஸு. ஆனால் திமுகவுக்கு ஆட்சியே போயிடும். 2வது அந்த 71லேருந்து மறு எலெக்ஷன் நடந்தது, ஜெயிச்சது இல்லைன்ற அந்த ஜிங்ஸ் இருக்குது இல்லையா, அது உடைக்கணும்னு இருக்காங்க, ஸ்டாலின் உடைச்சி காட்டணும்னு. இப்போ இது எல்லாமே இல்லாத போகுமா, யாருக்கு இழப்பு அதிகம்? 2 பேருக்கு இழப்பு வரும், 2 பேர் பிரிஞ்சா திமுகவுக்கு இருக்கு. என்ன நீங்க தானே முழுசா பதவியை அனுபவிச்சுட்டு. ஆனா தாவேகா கூட பேச்சுவார்த்தைன்னு சொல்றீங்கல்ல, எந்த இடத்துல ஒரு சின்ன நெருடல் இருக்கு தாவேகா கூட காங்கிரஸ் சேர்றதுக்கு? அவங்களுக்கு ஒரு நெருடல்லாம் இல்லைங்க. அவங்க அதை அழகாக ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க. ஆன்டி பிஜேபியில் அவங்களும் உறுதியாக இருக்காங்க. அதனால் கரப்ஷனு, இப்போ பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் அவங்க சொல்லிக்குவாங்க. அதில் நெருடலே இல்லைங்க. அவங்களுக்கு என்னன்னா, நாமளாக விட்டுட்டு போன மாதிரி இருக்க வேணாம், திமுக நம்மளை கழுத்தை பிடிச்சி தள்ளினா மாதிரி இருக்கட்டும்ன்ற ஒரு ட்ராமா தான் நடந்துட்டு இருக்குதுங்க. அதாவது வார் ஆஃப் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யார் சீக்கிரம் பிளிங்க் பண்ணுறாங்களோ அவங்க. இப்போ காங்கிரஸ் அமைதியாக உட்காந்து, இப்போ காங்கிரஸ் தலைவர் சோடங்கருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்கள், நாங்கள் ஒன்றும் என்ஜிஓ இல்லைங்க, நாங்கள் ஒரு அரசியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இல்லை அதுதான் ஆளுங்கட்சி, அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி நிலை. செல்வ பெருந்தகை அதுக்கு நேர் எதிர்ன்னு வச்சுங்க. அவர் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும், திமுகவோடே இருக்கணும். அது எதுக்காக அவர் அப்படி சொல்றாருன்னு அவருக்கு தெரியல. ஆனா சோடங்கரை பொறுத்த வரைக்கும், நாங்க ஒன்றும் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஏதோ தர்மம் பண்ணிக்கிட்டு நலக்காரியங்கள், நாங்க அரசியல் கட்சிங்க, எங்களுக்கு அதிகாரம் வேணுங்க, நாங்க எங்க ஆளுங்களை ஏதாவது செய்யணும் இல்லை அப்படின்னு பச்சையா சொல்றாரு அவர். அதே போல தாவேக்காவோட பேசுறீங்களான்னா, ஏன் எல்லாம் அது ஒரு அரசியல் கட்சி தானே, எல்லா அரசியல் கட்சியோட நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். நான் காலையில் கூட ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம், நிச்சயம் ஆகிற வரைக்கும் எத்தனை பொண்ணை ஒன்றா பார்க்கலாம்ல, நிச்சயம் ஆனால் தானே உறுதி, அதுக்கப்புறம் தான் போய் இன்னும் பெண்ணு பார்க்க முடியாது. அப்போ காங்கிரஸுக்கும் திமுகவும் இன்னும் நிச்சயதார்த்தம் நடக்கவே இல்லை. அப்புறம் அவங்க எப்படி இங்கே பேசலாம் அங்கே பேசலாம், நிச்சயதார்த்தம் சொல்லிடுங்க, அப்போ அவங்க பேச மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு சோடங்கர் என்ன சொல்றாருன்னா, தாவேக்கா எங்களை ரெகக்னைஸ் பண்ணுதுங்க, எங்கள் பலத்தை, அவங்க எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க, எங்களோட பாராட்டுறாங்க எங்கள் ஸ்ட்ரென்த்தை. ஸோ நாங்கள் அவங்கக்கிட்ட பேசக்கூடாதா? ஏன் பேசக்கூடாது? அதுவும் ஒரு அரசியல் கட்சி தானே, அரசியல் யார் ஒன்றா பேசலாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எந்த இடத்துலையும் நாங்கள் பேச மாட்டோம் தாவேக்காவை, அன்டச்சபிள் அப்படின்னு சொன்னதே இல்லை. வேணுகோபால் கூட அவரை கேட்குறாங்க, நீங்கள் தாவேக்கா கிட்ட பேசுகிறதா சொல்கிறாங்களேன்னு, உங்கள் யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலைன்ட்டு போகிறாரு. ஆனால் நானாக இருந்தா நோ நெவர், we are in alliance with DMK. இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க அங்கே பேசுவோம்?
டோன்ட் டாக் சில்லின்ட்டு போயிடுவேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்ட்டு கடந்து போகிறாரு. நெட்டாக என்னன்னா, தாவேக்காவோடு நாங்கள் பேச மாட்டோன்னு இதுவரையில் காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்ல. ஆனால் தாவேக்கா அழைப்பு கொடுக்குது வாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, தாவேக்காவுக்கு வந்துங்க எங்க தனியாக இருக்கிறத விட ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ், அதுவும் ஐடியாலஜிக்கலாக ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கு, கரெக்டாக இருக்கு, அஃபினிட்டி இருக்கு. அப்போ அவங்க காங்கிரஸ் கட்சி தான் இது வரைக்கும் பிஜேபியோட சமரசம் செய்யாத, கை குலுக்காத ஒரே கட்சி இந்தியாவில் 100 வருஷத்துல. ஆர்எஸ்எஸ், ஜனசங்கம், பாரதிய ஜனதா கட்சியில். மற்ற இந்த எல்லா கட்சியும் அதே மாதிரி தான் தாவேக்கா அதே ஐடியாலஜியோட தான் இருக்குது. ஆமாம், 2 பேரும் சேர்றதுல என்ன தப்பு? ஏங்க நீங்கள் நேற்று வரைக்கும் திட்டிட்டு இருந்த பிரேமலதாவை சேர்த்து போட்டுக்குவீங்க, உங்களை பற்றி அசிங்கமாக பேசின இவரை பண்பானவர்னு ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்ப்பீங்க, உங்களை எதிர்த்து டார்ச் லைட்டை உடைச்சி டிவியெல்லாம் உடைச்ச கமலஹாசனை பக்கத்தில் வச்சுக்குவீங்க. நீங்கள் தான் பி டீம்னு சொன்னீங்க, இப்போ அவர் A+ டீம் ஆகிட்டார் உங்களுக்கு கூட. செங்கோட்டையன் வந்து சேரும்போது சேகர் பாபு எவ்வளவு முயற்சி பண்ணாரு தெரியுங்களா அவரை கொண்டு போறதுக்கு. ஆமா, அதெல்லாம் அவரு உறுதியா இருந்தாருங்க. நான் வந்து திமுக எங்க கொள்கை விரோதி, அதோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால அது வந்து சேகர் பாபு இவரை கூட பாருங்க, கார்ல யாரு நேற்று அண்ணா அறிவாலயத்தை கூட்டு, சேகர் பாபு தான் பாயிண்ட்ஸ் மேன். எப்படி தாவேக்காக்கு செங்கோட்டையன் பாயிண்ட்ஸ் மேனோ அண்ணா திமுகல இருக்கு. இப்போ அண்ணா திமுக இந்த கிராமங்களில் ட்ரெயினில் வந்து மாடு அடிபட்டுச்சுன்னு வச்சிங்களேன், பல பேர் போய் காலை ஒருத்தன் வெட்டுவான், கொம்பை ஒருத்தன் வெட்டுவான், தோலை ஒருத்தன் வெட்டுவான். அது போல் இன்னைக்கு அண்ணா திமுக, நான் சொல்றதுக்கு வருத்தமாக தான் இருக்கு, இட் ஹஸ் நவ் பிகம் எ கார்ப்ஸ், சடலமாயிடுச்சு. அதனால அதை பங்கு போடுறதுல தான் எல்லாரும் இருக்காங்க. செங்கோட்டையன் அதிமுக கொஞ்சம் பேர், ஜேசிடி பிரபாகரன் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வலிச்சுன்னு வர்றாரு. நேற்று கூட ஒரு தகவல், வெள்ளமண்டி சீனிவாஸ், அவர் பேர்னா வெள்ளமண்டி சீனிவாஸ், அவர் வந்து ரூம் போட்டு அழைப்புக்காக காத்துட்டு இருந்திருக்காரு தாவேகாலேருந்து, அண்டர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் செங்கோட்டையன். பட்டு அங்கே தான் உங்களுக்கு தெரியுமா, தாவேகால டிசிஷன் மேக்கர் இஸ் விஜய், மற்றவங்க எல்லாம் கேரி அவுட் பண்ணுறவங்க தான். அதனால் அவருக்கு பொறுமை எழுந்து அவர் போய் நேற்று இபிஎஸ் கிட்ட சேர்ந்துட்டார். ஸோ அதனால் சேகர் பாபு வந்து திமுகவில் பாயிண்ட்ஸ் மேன், யாருக்கு அதிமுகலேருந்து ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுறது. அதனால் வந்துங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் இந்த போட்டின்றது வந்து அது கரெக்டாக தாங்க இல்லை. ஆனால் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் டோட்டலாக அப்படியே போயிட்டு திமுக கூட போய் சேர்ந்தது எப்படி எடுத்து அவர் என்னங்க பண்ணுவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன். ஒன்று அரசியல்லேருந்து துறவரம், ரிட்டையர் ஆகலாம். ரிட்டையர் ஆனால் இவர் கொடுத்து வச்சிருக்கிற பணம்லாம் எவனா திருப்பி கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ பவரில் இருக்கணும், கெத்தாக இருக்கணும். அப்போ வேற எந்த கட்சிக்கு அவர் பாஜகவுக்கு போக அவர் விருப்பம்தான், பாஜக சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுக கூட்டணியில் இருக்குது, எடப்பாடி விட மாட்டார். ஆகவே தான் வேற வழி இல்லை அவருக்கு. திமுக மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற மைண்ட் செட்லாம் போய் சேர அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் போயாச்சுங்க. அதெல்லாம் காமராஜ் அந்த பீரியடோட போச்சுங்க. இப்போ விஜய் வந்தாதான் விட்டுட்டு வந்திருக்கிறாரு, மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த பீரியடில் வந்த எல்லாரும் 1-2 செஞ்சிருக்கலாம். நெல்லுக்கு பாய்வது புல்லுக்கும் பாய்ஞ்ச மாதிரி நிறைய லூட் அடித்தாங்க. அதில் ஒன்று சில நட்டங்கள் வந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மக்களுக்காக சிந்திக்கிறதெல்லாம் சும்மா பேச்சுங்க. இல்லைன்னா சட்டமன்ற தேர்தல் 2026 முதல்வர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. நேற்று கூட கோயம்புத்தூர் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர்ன்றாரு. என்ன டெல்லின்னா இங்கே என்ன டெல்லியில் ஏதாவது எலெக்ஷன் நடப்பதா? 1000 காலமாக நடக்கிற ஆரியன் திராவிடன் யுத்தத்தின் நீட்சி தான் 2026ன்னு காஞ்சிபுரத்தில் போய் பேசுகிறாரு. ஒரு முதல்வர் 75 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர், அவர் என்ன சொல்லணும்? நாங்கள் 2021 இதெல்லாம் சொன்னோம், இதெல்லாம் செஞ்சுருக்கோம், இன்னும் கொஞ்சம் செய்ய முடியாமல் போச்சு, அதுக்கு காரணம் இது, இன்னொரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதையும் செய்வோன்னு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதெல்லாம் விட்டாரு. அதை விட்டுட்டு போர் ஆரியனுக்கும் திராவிடன்னா, திராவிடன் யாருன்ற நான் தமிழன் மட்டும் திராவிடன்னா கிடையாது. திராவிடம்னு சொன்னால் அதில் கன்னடன் வரான், தெலுங்கன் வரான், மலையாளி வரான், எல்லாம் சேர்ந்தான். இன்னைக்கு அவன் பிரிச்சின்னு போயிட்டான். இதில் போய் நான் தான் திராவிடன் சொல்லிட்டு, திராவிட மாடல் வேற.
அதில் வந்துங்க அவங்க வந்துங்க விளம்பர மாடல் ஆட்சின்றது விஜய் சொல்கிறது கரெக்டுங்க. ₹1 கொடுத்தா கூட அதுக்கு 1000 ரூபாய் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக இப்போ பெண் நிறுவனத்தினுடைய செலவு கணக்கெல்லாம் வெளியே வந்திருக்கு. எவ்வளோ கோடி அவங்களுக்கு ஏது இவ்வளோ பணம்? இப்போ விஜய் வந்து வேலூரில் ஒன்று கேட்டார், நீங்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னால் உங்கள் சொத்து என்ன, சொல்லுங்க, உங்கள் வருமானம் என்ன, இப்போ என்ன வருமானம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. யாராவது சொல்ல முடியுமா? ஒரு கார் கூட சொந்தமாக இல்லையா ஸ்டாலினுக்கு? ஆனால் அவர் போயிட்டு இருக்கிற காரு டிஃபெண்டர் 4 கோடி 5 கோடியோன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு பேரில் கம்பெனி பேரில் இருக்கான். வீடு இருக்காருல சித்திரஞ்சன், அறப்போர் இயக்கம் அதை போட்டு நாரடிச்சிட்டு இருக்காங்க. அது 11 கோடியோ என்னவா. அதுக்கு அவர் கடன் யார்கிட்ட வாங்கியிருக்கிறாருன்னா உதயநிதி. அப்போ உதயநிதி என்ன பண்ணா? அவர் சும்மா இருந்தார். என்னங்க இவங்க ஒரு ஆடிட்டரை வச்சுக்கிட்டு என்ன ஒன்றா பண்ணலாமா? கார் இல்லை, பங்களா இல்லை, பாவம் பரம ஏழைகள் இவங்க. ஆனால் இவங்க பேரன்லாம் 100 கோடி 200 கோடி படங்களை எடுத்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரஜினிகாந்த், கமலஹாசன் வச்சு படம் எடுப்பாங்க, அது எல்லாமே செய்வாங்க. அதாவதுங்க திரை உலகம் தாங்க இன்னைக்கு பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுக்கான ஈஸியஸ்ட் வே. எதில் ஒன்றா எழுதலாம்ல உங்களுக்கு. இப்போ ஃபெயிலியரே ஆச்சுன்னா கூட சன் டிவி என்ன பண்ணுறாங்க, பெரிய சக்ஸஸ், உலகளாவிய வசூல். இப்போ ஒன்றும் ஆனால் பராசக்தி வந்து பெரிய ஹிட்டு கிடையாது, ஆனால் அது தோல்வியும் கிடையாது, சராசரியாக ஜெயிச்சுதா அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இவங்க என்ன கணக்கு சொல்லுவாங்க, 500 கோடி பிளாக் பஸ்டர். அப்போ 400 கோடி வந்து கருப்பை வெள்ளையாக்கிடுறாங்களா? அதனால தான் நீங்கள் பாருங்கள், திமுக காரங்க எப்போல்லாம் ஆட்சிக்கு வந்தாலும் கை வைப்பாங்க. ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, அப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மீடியா, இது அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் மக்களை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான ஆயுதங்கள். அப்போ அதை டூல் கிட் போடுவாங்க. இல்லை வந்த உடனே யார் இப்போ ரெட் ஜெயண்ட்டு சன் மூவிஸ் இல்லை, இப்போ அது அந்த இடத்த வந்து இப்போ இது வந்தாச்சு. அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியாவில் அவங்க தான் இன்னைக்கு எல்லா மீடியாவும் ஆல்மோஸ்ட் நடுநிலை நான் சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட எல்லாருமே இன்னைக்கு வந்து ஆட்சி என்ன சொல்லுது, மீடியானா ஒரு ஆளுங்கட்சியின் தவறுகளை குறைகளை போதாமையை சுட்டி காட்டணும். நல்லது பண்ணாலும் அதையும் செய்யலாம் மக்கள்கிட்ட. ஆனால் மெயின் ரோல் வந்து யூ ஹாவ் டு எக்ஸ்போஸ் த கவர்மெண்ட், யூ ஹாவ் டு ஸ்பீக் ஃபார் த பீப்புள். ஆனால் இன்னைக்கு என்ன தலைகீழா அரசாங்கத்தின் ஜால்ராவாயிட்டாங்க. எல்லாம் அரசாங்கத்துக்கு அல்லேலுயா பாடிட்டு இருக்காங்க. இந்த சாதனை அந்த சாதனை, நாங்கள் பொதுவாக இருக்கிறோன்னு எல்லா மீட்டிங்கும் காட்டிட்டு இருக்காங்க. நேரு வழக்கு வெளியே வரவே இல்லையே சார், செய்தியை பற்றி டிபேட் கூட நடத்தல. அது மேலே வந்து விவாதம் நடத்தணுமா வேணாமா? இப்போ பாருங்க, 2 நாள் ஆச்சுன்னு அவர் இன்பதுரை வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் எம்பி அதிமுக கோர்ட் அவமதிப்பு நீதிமன்றம் அவங்க போட்ட இப்போ அதை தனியாக அப்ளிகேஷன் கொடுங்கன்ட்டாங்க. ஸோ என்ன ஆனாலும் நாங்கள் வந்து எந்த சிபிசிஐடி விசாரிக்குதான். இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து ஃப்ராடு நடந்ததுன்னு சொல்லி இப்போ அதை சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு ஹைகோர்ட். நீ விசாரிச்சது போதும். அந்த சிபிசிஐடி தான் டீட்டெயில்டு என்கொயரியா, எஃப்ஐஆர் போடாமலே. நல்ல கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. ஓகே.